பாகிஸ்தானையும் தீவிரவாதத்தையும் பிரிக்க முடியாது. பாகிஸ்தான் தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அது ஒரு தீவிரவாத தேசம். தீவிரவாதிகளை ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய தேசம். அது மிலிட்டரியில் உள்ளவனும் தீவிரவாதி தான், ஐஎஸ்ஐயில் உள்ளவனும் தீவிரவாதி தான், ஆட்சியாளர்களும் தீவிரவாதிகள் தான், அங்கே இருக்கும் 30 கோடி ஜனங்களும் தீவிரவாதிகள் தான். அவனுக்கு எவனுக்கவே இந்துக்கள் மீதோ இந்தியர்கள் மீதோ எந்த விதமான நல்ல அபிப்பிராயமும் ஒரு பாகிஸ்தானுக்கும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அடி வாங்குறோம், நம்மளால திருப்பி அடிக்க முடியல, நமக்கு வழி இல்லை வக்கு இல்லைங்கிறதுனால ஒரு பாகிஸ்தான் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் கதறி அழுகுறான், அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறான். நீ இந்தியாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏமா இவனுங்கெல்லாம் மனுஷனே இல்லை, இவனுங்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லை. பாகிஸ்தானுடைய செயல் இவனுக்கு தெரியுமா? பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தான் நிர்வாகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னா, தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது அவர்கள் எவ்வளவு பெரிய வன்மத்தை கக்குகிறான்னு இந்த நாய்களுக்கு தெரியுமா? புறம்போக்கு பசங்களுக்கு தெரியுமா? பாகிஸ்தான் அரசாங்கம் தன் சொந்த மக்களை பாதுகாக்கிறத பத்தி கவலையப்படாது. தன் மக்கள் சாவுறத பத்தி அவன் கவலைப்படல. அவனுக்கு அந்த மனிதாபிமானம் இல்லை. ஆனா அதே மக்கள் வந்து இப்ப தீவிரவாதிகள் இறந்து போகும்போது அரசு மரியாதையோட பாகிஸ்தானுடைய தேசிய கொடி. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு. அங்க உற்பத்தி பண்ற அங்க இருக்கிற ஒவ்வொரு சிவிலியன்ஸ்ல 99% தீவிரவாதிகள் தான். அத்தனை பேரும் இந்தியாவிற்கும் இந்து மதத்திற்கும் எதிரானவர்கள் தான். அவர்களுக்கு குழந்தை பிறந்ததும் அவர்கள் தாய்ப்பால் ஊட்டப்படுகிறதோ இல்லையோ இந்திய எதிர்ப்பும் இந்து எதிர்ப்பும் அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு தீவிரவாதி இறந்து விட்டான் என்பதை கூட்டம் கூடுறதை பத்தி பெருசா பேசுறீங்க. சோ தீவிரவாதம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குது, அதற்கு இந்த மதன் கௌரி போன்றவர்களும் இந்த அந்த பையன் அந்த புறம்போக்கு பசங்களும் இப்படிப்பட்ட பதிவுகளை வெளியிடுவதில் பெரிய ஆச்சரியமே இல்லை. பாகிஸ்தானோட மனிதாபித்தமத்தை கேள்வி கேளுங்கடா. சிவில் விமான போக்குவரத்தை தடை பண்ண இது போல அட்டாக் நடக்கிறப்ப, ஆனா சிவில் விமானத்தை அவன் அனுமதிச்சிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரோன் அவுட் அடிக்கிறப்ப சப்போஸ் சிவில் விமானம் தாக்கப்பட்டால், பார்த்தீர்களா உலக நாடுகளே சிவில் விமானத்தை இந்தியா தாக்கி விட்டதுன்னு ஒப்பாரி வைக்கிறதான அதை செய்யறான். இதை விட கேவலமான மோசமான ஒரு பிச்சைக்காரத்தனமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி எந்த நாடாச்சும் பயன்படுத்துமா? உக்ரைன் செஞ்சிருக்குதா? ரஷ்யா செஞ்சிருக்குதா? இஸ்ரேல் செஞ்சிருக்குதா? தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக தான் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கும். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி தீவிரவாதம் நடக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அங்கெல்லாம் மனிதர்களையும் மக்களையும் குழந்தைகளையும் மாணவர்களையும் கேடயமாக பயன்படுத்தி வார் செய்வார்கள். அதுதான் காசாவில் நடந்தது, அதை தான் ஹமாஸ் செஞ்சது, அதுதான் எல்லா தீவிரவாத இயக்கங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. அதே தீவிரவாத செயலை தான் பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மானங்கட்ட வெட்கங்கட்ட ரோசங்கட்ட சூடு சொர்ணையற்ற இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் படித்து இந்திய அரசினுடைய அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து இந்தியனாக இருந்து கொண்டு நீ பாகிஸ்தான்காரனுக்கு மனிதாபிமானத்தை பற்றி பேசினா நீ உனக்கு மனிதத்தன்மை இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. உனக்கு மனிதத்தன்மை இருந்ததுனால் நீ பாகிஸ்தானை போய் கேள்வி கேட்கணும். ஏஆர் ரஹ்மான் பொறாவை பறக்க விடுறாரு. ஆனா மானங்கட்ட ஏஆர் ரஹ்மான், நீ முந்தா நாள் வரைக்கும் ஹிந்து, இன்னைக்கு நீ முஸ்லீம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, நீ ஏன்னா அந்த பொண்ணோட வாழ முடியல, சமாதான புறாவை பொண்டாட்டிக்கிட்டே விட முடியல, நீ வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து புறா விடுற. பஹல்காம் தாக்குதல் நடந்தப்ப நீ இதை செஞ்சியா? இல்லை உரியில தாக்குதல் பண்ணானுங்களா அப்ப நீ வந்து சமாதான புறா பிறக்க விட்டியா? தீவிரவாதம் தப்புன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கியா? அது இஸ்லாத்தின் பெயரில் தீவிரவாதத்தை முன்னெடுக்காதீர்கள் என்னைக்காச்சும் பேசியிருக்காரா ஏஆர் ரஹ்மான்? இஸ்லாம் புனிதமானது, இஸ்லாம் அமைதி மார்க்கம். அந்த இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி நீங்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் தீவிரவாதத்தை முன்னெடுக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை முன்னெடுப்பது இஸ்லாமியரான எங்களை புண்படுத்துகிறது. தீவிரவாதிகளை நீங்கள் எதை சொல்லி வேண்டுமானாலும் தீவிரவாதத்தை செய்யுங்கள், இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதத்தை முன்னெடுக்காதீர்கள்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லுவானா? இது புறம்போக்கு, இது திருட்டு, மீசிக்க திருடுறவன் தானே இவன். இஸ்லாமியரை மதம் மாறிட்டாருமா? நீங்க என்ன சொல்லணும்? நீ இஸ்லாமியன் உண்மையான ட்ரூ இஸ்லாமியன் இருந்தால் என்ன பண்ணணும்? தீவிரவாதத்தை இஸ்லாம் பெயர் கொண்டு நடத்தாதீர்கள். தீவிரவாத செயலில் நீங்கள் ஈடுபட்டு துப்பாக்கி சூடு வெடிகுண்டை வெடிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்லாதீர்கள். நீங்கள் இதுக்கு வந்து ஜிஹாத் என்ற பெயரை வைக்காதீர்கள். இதெல்லாம் இஸ்லாமியர்களை எங்களை மனதை புண்படுத்துகிறது. நீங்கள் தீவிரவாத செயலில் ஈடுபடுவென்றால் மதத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் தீவிரவாதத்தை முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்றது யோகிதற்கு அந்த ஏஆர் ரஹ்மான் கேட்குறது, திரும்ப கேட்குறேன். ஏன்னாமா இது வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதங்கப்படுறதுக்கும் கம்யூனிஸ்டுகள் இந்த வார் நடக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கும் இந்தியா தாக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னா, அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சைனா தயாரிப்பு ஏவுகணைகள், சைனா தயாரிப்பு ட்ரோன்கள், சைனா தயாரித்து கொடுத்த வான்காது பாதுகாப்பு சாதனம் அதை வந்து அடித்து நொறுக்கப்படுது. இந்தியா ஏவுகணை விடுது. நேற்று போய் ஒரு ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிடுச்சு, 3 ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிடுச்சு. 3 ஏர்போர்ட்டு பக்கத்துலேயும் சைனா கொடுத்த HQ-9 என்கின்ற வான் பாதுகாப்பு சாதனம், அது தீபாவளிக்கு செஞ்ச வெடியாட்டம் உள்ள இருக்குது.
தீபாவளிக்கு வாங்கின வெடியை திரிய கொளுத்திட்டு தான் வெடிக்கும். அப்படி தான் வந்து பொம்மையை செஞ்சு வச்சுருக்கான் வான் பாதுகாப்புன்னு. அதுக்கு 16,000 கோடி விலை வச்சு பாகிஸ்தான் தலையில் கட்டி வச்சுருக்கான். சீனாவுடைய இராணுவ தளவாட ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு விடும் இந்த போர் வந்தால், அதனால் இந்த போர் நடக்கக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் இந்த போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சைனா மறைமுக ஆதரவு ரஷ்யா பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சைனாவுடைய ஒட்டுமொத்த 90 விழுக்காடு ஆயுதங்கள் பாகிஸ்தானில் இருப்பது சைனாவிலிருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் தனது சுயரூபத்தை இழந்து, தனது செயல்பாட்டினை இழந்து தீபாவளி பட்டாசு போல இருக்கின்றன. அது தீபாவளி பட்டாசுனாச்சு வெடிக்கும், இது புஷ்பாவனம் ஆகிவிடுது, வெடிக்கவும் மாட்டேங்குது, அது வேலையை செய்யவும் மாட்டேங்குது. அப்ப சீனாவுடைய ஏற்றுமதி, டிஃபென்ஸ் ஏற்றுமதியினுடைய பிஸ்னஸ் 100% கொலாப்ஸ் ஆகிடும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அதற்கு பயந்து போய் தான், அதற்கு பதறி போய் தான் சீனாவிற்கு இது பாதிப்பு வந்துவிடும், சைனாவிடம் பொருளாதாரம் படுத்திடும் டிஃபென்ஸ் ரீதியாக, சைனாவிற்கு எந்த ஆயுதத்தை தயாரித்தாலும் உலகத்தில் எந்த நாடும் நம்பாது அப்படி என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பதறான். அதுக்காக இந்த வார் கூடாதுன்றான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு சிவிலியனா நினைப்பேன், ஒரு இந்தியனா நினைப்பேன், அவன் அடித்தான், நீ பிரமோஸை விடு, நீ அக்னி ஏவுகணையை விடு, விக்ராந்தை கொண்டு வச்சு அடிச்சு பாகிஸ்தானை நாசம் பண்ணு, பாகிஸ்தானை கொளுத்திடு, பாகிஸ்தானை உலக வரப்பட்டத்திலிருந்து நீக்கு. இதுதான் என்னுடைய பார்வையா இருக்கும். எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் ஆளும் தலைமையும் இராணுவ தலைமையும் இவற்றையெல்லாம் சீர்படுத்தி நாம் வைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான பணியை செஞ்சிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இந்த புறம்போக்குகளுக்கு தெரியாதுமா, எதிர்த்து பேசக்கூடிய ஒருத்தனுக்கும் தெரியாது. இன்னைக்கு ரோட்லேருந்து ஃப்ளைட்டை ஏவ முடியுமான்னு பார்க்குறான். கங்கா ஹைவேஸில் ரபேலை விட்டு தூக்கிட்டாங்கல்ல, ரன்வேயாவை பயன்படுத்தினாங்கல்ல, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? இந்த பத்திரிகையாளர் மணி புறம்போக்கு சொல்றாரு, மன்மோகன் சிங் போன்ற மிகப்பெரிய ராஜதந்திரி இல்லை மோடி. பம்பாய் தாக்குதல் நடைபெற்ற பிறகு வாரை முன்னெடுக்காமல் பாகிஸ்தானை உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்திய மாபெரும் அரசியல் சாதுரத்தை செய்து முடித்தார் பொம்மை மன்மோகன் சிங்னு மன்மோகன் சிங்கு பாராட்டுதல் நடத்திட்டு இருந்தார். மிகப்பெரிய அறிவு ஞானிகள் வெளியுறவுத்துறைக்கு வந்த பிறகு பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட போயிருக்குது, பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கிடைக்காமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது, பாகிஸ்தானை கிரே லிஸ்டில் ரொம்ப நீண்ட நாள் வைத்திருந்ததற்கான காரணம் ஏற்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் இந்த புத்தி கூர்மே இல்லை இந்த பசங்களுக்கு. மோடியை குறை சொல்லணும், இந்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தை குறை சொல்லணும். இது மட்டும்தான் இந்த புறம்போக்குகளுக்கான, இந்த மானகட்ட மனிதர்களுக்கான ஒற்றை அஜெண்டாவா இருக்குது. எதெல்லாம் மோடியை எதிர்க்கிறது, எப்பெல்லாம் மோடியை எதிர்க்கிறது, அரசியல் காலத்துக்கு வரப்போ மோடி எதுக்கு. இந்தியா நம்மளை தாக்குகிறதுனா பாகிஸ்தான்லாம் ஒற்றுமை ஆயிடுவான். அவன் பிரச்சனைலாம் விட்டுட்டு இந்தியா எதிரி, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு குத்திட்டு எல்லா பேரும் வந்துருவான். ஏன்னா எல்லா பேரும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். பாகிஸ்தான் பப்ளிக்லேருந்து எல்லாரும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள்.